Hello, BGs. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா கமலா தாங்க. தம்பிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கமலா கேம் தான் விளாண்டு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் கேம் பார்க்க போகிறோம். அதனால எல்லோரும் கீழே போய் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இது கொஞ்சம் அப்படியே ஹாரராக இருக்கிற கொஞ்சம் வைப் கொடுக்குறக்காண்டி தான் இந்த மாதிரி பேசினேன். ஸோ எல்லோரும் டக்குன்னு கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன கேம் பிளே வீடியோ போடலான்னு. இது வந்து நம்மளுக்கு யார் சஜஸ்ட் பண்ணியிருக்கானா, இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? இந்த பாப்பா அப்புறம் இந்த பாப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், நேற்று ஒரு வீடியோ போட்டேன்ல, இந்த ரெண்டு பாப்பாவும் ஒன்று தாங்க. இந்த பாப்பாங்க ரெண்டும் அக்கா தங்கச்சி. ஸோ நேற்று தாங்க அக்கா கேட்டாங்க, இன்றைக்கி தங்கச்சி கேட்டிருக்காங்க. தங்கச்சிக்காண்டி ஒரு வீடியோ, அதான் கமலா பேய் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கமலா கேம் விளாண்டு அவங்களுக்கு வீடியோ போட போகிறோம். ஸோ டெடிக்கேட்டட் ஃபார் ரச்சிதா. அவங்க பேர் ரச்சிதா. அவங்க பேர் பெரியவங்க நேற்று போட்டவங்க பேர் இஷிகா, இன்றைக்கி சொன்னவங்க பேர் ரச்சிதா. இங்கேருந்து கேம் ஆரம்பிச்சிருச்சு வாய்ஸ். அவங்க அப்படி நான் சின்னதாயிருவேன். சவுண்டை குட்டிப்போங்க. ஓகே, வேற லெவலுங்க. செம்மையாக வைப் வருது. ஏதோ ஹாரராக அப்படியே என்னங்க இது இந்த மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோங்க வழி. கண்டினியூ ரீசெட் கேம் கண்டினியூ பண்ணுவோம். சென்சிட்டிவிட்டி ஓகே, வால்யூம் ஓகே, அல்ட்ராவில் வச்சுருவாங்க குவாலிட்டி. ஓகே எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். நோபு நார்மலில் இருக்கட்டும். ஹார்டெல்லாம் எப்பா. ஓகே, கமலா had a big smile on her face on her wedding. புதுசாக படிக்க விட்றீங்களாடா? நம்ம வெறும் ஸ்டோரியை மட்டும் பார்ப்போம். அது தமிழில் நான் சொல்கிறேன். கமலா வந்து ஒரு வயிறு வலிக்குன்னு சொல்லி படுத்துருக்காங்க போல். பேய் ஆகிட்டாங்க. பேய் ஆகி என்ன ஆச்சு? அவங்க மாமனாரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கமலா. ஸோ அதை பார்த்து ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. ரெண்டு பேரும் பயந்து லெட்டர்லாம் எழுதுறாங்க. யாருக்கும் பண்டிட்ஜிக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஓகே, நினச்ச மாதிரியே பண்டிட்ஜிக்கு லெட்டர். எப்பா கண்ணை பாருங்க, பண்டிட்ஜியோட கண்ணை. ஓகே, நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ காமிக்குதுங்க. யூஸ் பெட்ரு. ஓகே இன்னுங்க இங்கேருந்து ஸ்டார்ட். ஆமாம், இது எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏற்கனவே நான் இது கொஞ்சோண்டு லாண்டேன் கைஸ். அதான் டேரெக்டாக வீட்டுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நாலாளில் அந்த பாப்பாங்க தான் லாண்டுச்சுங்க. என்னமோ இருக்குங்க, கிட்ட போக முடியல. கேண்டல் இருக்கு. இது என்னது? இது கமலா ரூமாங்க? இல்லை, உள்ள லாக் இருக்குங்க. இது தாஜ்மஹால் ஃபோட்டோலாம் இருக்குது. என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது இடமே. ஏதோ லைட்டு மாதிரி அடிக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இது என்னமோ ஒளிஞ்சிக்கிற இடம் நினைக்கிறேன். ஆமாங்க, கமலா வந்தால் ஒளிஞ்சிக்கிற இடம். ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்கியூஸ். இது எதோ எடுக்கணுங்க. இது கீ கிடச்சிருக்குங்க. இது ஐயோ பிக்கப் ஆக மாட்டேங்குது. இது என்ன கீன்னு தெரில. ஐயோ அந்த கீ எங்கே போய் பார்க்குறது தெரில. கீ கிடச்சிருக்கு ஏதோ. இந்த இருக்குங்க கீ. இது ட்ராவர் இருக்கு. ஒரு பூசாரியாக இருந்துட்டு ஜாமான்லாம் கொண்டு வரக்கூடாது. இங்கே தான் இருக்குங்க. இல்லையா, ஆன் ஆகாது போல். ஒரு பூசாரியாக இருந்துட்டு ஜாமான்லாம் கொண்டு வராமல் இங்கே வந்து தேட சொல்லிட்டாங்க. இதுலேருந்து எதுவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ செத்தங்க. இங்கே கமலா வருதுங்க. I am not scared by. ஓம் நம சிவாய. என்னங்காச்சு? ப்ளீஸ் சேவ் மீ.
முஜே பச்சான்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஓம் நம சிவாயங்க. சத்தம் குறைஞ்சிருக்கானமா, வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். No, 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 no. Easy. சவுண்டை குறைச்சிக்கிறீங்க. சேஃப் ஒன்றும் ஆகல. மணி இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போணுங்க. ஓ நம்ம சிவாயங்க. எங்க இவ்வளோ பயங்கர படத்தை எங்கிட்ட கேமை முடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. செம்ம ரிஸ்காக போகுது இந்த கேமு. எனக்கு தெரிஞ்சு நான் முடிக்க முடியும்னு தோணலை. எனக்கு பெரிய கேமராலேயே முடிக்க முடியாது. ஓ நம்ம சிவாய. போகலாமா வேணாமான்னு தெரில. கீழே ரத்தமாக இருக்குங்க, இங்கே பாருங்க. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரில. என்னென்னலாம் எடுக்கணும் இருக்குங்க, நம்ம பார்த்துருவோம். இதில் ப்ரேயர் பிளேட் எடுக்கணும். வேறு கபூர், சால்ட் பவுல் நம்மளுக்கு அநேகமாக கிச்சனில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சால்ட் பவுலுங்கிறது நார்மலாக நம்ம கிச்சனில் வைக்கிற பொருள் தான். ஸோ கிச்சனில் தான் இருக்கும் எங்கேயாவது. ஸோ தேடணும். சால்ட் பவுல் எங்கே? சால்ட் பவுல் காணுங்க. மீனக்குள்ளே தான் எங்கேயோ மணி இருந்துச்சு. ஐயோ மணி எங்கெங்கே இருக்குது தெரிஞ்சு தொலைய மாட்டேதுங்க. மணியை காணுங்க. சால்ட் பவுல் அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது கிடக்கும். பட் தெரிய மாட்டேங்குது. டைனிங் டேபிள்லையும் இல்லை. சுத்தம் கடிச்சாங்க. இப்போ இது மணிகினி இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். இதுதான் கமலோட ஃபோட்டோ. இந்த பக்கம் இப்போ தான் நம்ம வந்தோம். எனக்குள்ள எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. திறக்க முடியலங்க. இதை இங்கே என்ன கிடக்கு? செருப்பு கிடக்கு. வேறு எதுவுமே இல்லை காய்ஸ். இங்கே எங்கே போகணுன்னு தெரில. ஓ பயந்தே போய்ட்டு ஒரு செகண்ட். எதை பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. இது யாருங்க? ஓ கடவுளே காப்பாற்று. அந்த வேலை தேவி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. எல்லா சவுண்டும் நின்றுச்சுங்க. அநேகமாக நம்ம சேஃப் தான் நினைக்கிறேன். இப்போ எங்கே போகணுன்னு தெரில. திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இந்த இது அநேகமாக பார்த்து போகணும். இது இடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்க மணி. எவ்வளோ நேரம் இடிச்சிருக்கோம். இது என்னங்க? இது யானை ஏதோ. இது என்ன பண்ணணும்? சத்தம் கேட்குதுங்க. இது யானை மாதிரி ஏதோ இருக்குது. என்னன்னு தெரில. அதுதான் ஃபசல். இங்கே பாருங்க என்ன கிடச்சிருக்கு. இது என்னமோ ப்ரேயர் புக்குன்னு நினைக்கிறேங்க. அவனுக்கு இந்த வால் கிட்டேருந்து எங்கேயும் சத்தம் வருதாங்க அடிக்கடி. அது எழுதிட்டு வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு இந்த வால் கிட்டேருந்து அடிக்கடி சத்தம் வரும். அது என்னன்னு தெரில. அது விராஜோ ஏதோ பேர் இருந்துச்சு. அது யாருன்னு தெரில. அனிமா அது அவனோட ஃப்ரெண்டா இல்லை அவங்க மாமனாரா என்னன்னு தெரில. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம ஐயோ கமலா எந்த பக்கம் வராது இல்லைங்க. அதுக்குள்ள சேஃப் கமலா இங்கே தான் வரேன்னு நினைக்கிறேன். தெரிய வேற மாட்டேங்கிறாங்க கைஸ். இல்லை பாவம் நம்ம சிவாயங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இது ஓடுற பட்டன் இருக்குது. நம்ம அதை பார்க்கணும். ஓடுற பட்டன் இருக்குங்க. இப்போ என்ன வெளியில் போகாம வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குது. ஓம் நம சிவாயப்பா. இருங்க. ஓகே ஓ கீழே இங்கே மீட்ரு ஏதோ ஓடுது. அதிகமாக அதை வச்சு நம்ம கமலை வராளா இல்லைங்க அப்படி பெல்லு இருந்துச்சு. பெல்லை காணுங்க. இந்த பெல்லு ஒரு வாட்டிக்கு ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்குது. ஸோ பார்த்து போகணும். இங்கே எதுவுமே இல்லை. சேஃபுங்க. ஃபுல்லாக சேஃப் தான் நம்ம இப்போ. ஓகே இங்கே ஏதோ பூஜாருங்க. ஓகே இங்கே மாச்சிஸ் வேறு கபூர் தேவைப்படுச்சுங்க. கபூர் அது அனிமா இங்கே தான் கிடைக்கும். கல் ஸ்பாட்டு இது இங்கே கிடைக்குன்னு தெரில. அதுவும் அனிமா நாங்களாம் இங்கே பூஜாரை தான் நினைப்போம். காண எங்கேன்னு தெரில. ஹோலி வாட்டர் வேணும்.
ப்ரேயர் பிளேட் கன்ஃபார்ம் இங்கே தாங்க இருக்கும். ப்ரேயர் பிளேட் கீழே இங்கேயும் இல்லைங்க. இங்கே ப்ரேயர் பிளேட் எங்கேங்க வச்சுருக்காங்க அப்புறம் இவங்க? வேணாம் உள்ள வராத, உள்ள வந்துடாத. ஒன்று மசிய வந்துடாது. இன்னும் போல இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கா. என்ன சத்தங்க? இப்ப அனுமான்ஜி காப்பாத்துப்பா. நடராஜர் சாமியாருக்குள்ள இருந்தாலும் பயமா தாங்க இருக்கு. யார் தெரியும் அவ்வளவு உள்ள வந்துட்டானா? அந்த காஞ்சனா படத்துல கடைசியில் நடக்கும்ல நரசிம். ஐயோ, ஐ எம் நாட் ஸ்கேர்டு பை சம் ஓல்டு மென். அவள் பயப்பட மாட்டாளா நம்மளுக்கெல்லாம்? நானும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு முன்னாடி தான் சொல்ல முடியும். உண்மையாக ரொம்ப பயமா இருக்குங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நேரம் அடிச்சிருப்போம். தப்பிச்சாச்சு. இங்கே ஒரு ட்ராவர் இருக்கு. ட்ராவரில் சம்திங் எதுவுமே இல்லை. என்னங்க ட்ராவர் காலியாக இருக்கு. அப்போதுக்கு இந்த எண்ணத்துக்கு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, சால்ட் கிடச்சிருச்சு. சால்ட் வாக் கிடச்சிச்சு. எஸ் கைஸ், 2 பொருள் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இது எங்கேயே வைக்கணுங்குதுங்க. ஓகே, இங்கே வந்து சத்தியமா பயந்துட்டேங்க. பறந்தே போச்சு. பார்க்கவே இல்லைங்க எப்படி வந்து அடிச்சாங்கிறது. எதுவும் விளக்கான இதுங்க எங்கேயும் மாட்டிக்கிட்டோம். டேபிள் இருக்கு, இங்கிட்டு போக முடியாது. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ? இங்கிட்டு திறந்துருக்கு. இல்லை ஓகே, இங்கே ஏதோ இருக்கு. சரி, திடீர்னு வந்துட்டாங்க. பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குதுங்க. வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓ ஷீட், சத்தம் கேட்குதுங்க. வராங்க. ஐயோ என்னங்க பண்றது? ஐயோ வந்துட்டாங்க. வேண்டாம், 2 விளக்கு அடங்கிடுச்சுங்க. எங்க இருக்கோம் இப்ப நம்ம? எங்க இதை பார்க்க அந்த யானைக்கு அங்க வச்சிருந்த மாதிரி இல்ல? ஆமாங்க, கீழே மேலே ரைட்டு. கீழே மேலே ரைட். ஓகே, கீழே மேலே ரைட்டு. சேம்ங்க, அதே மாதிரி தான் எனக்கு பேட்டர்ன் தோணுது கிட்டத்தட்ட. அதான் நினச்சது உண்மையாக இருந்தால். இங்கே பாருங்க, நம்ம தாத்தாங்களாம் போகிற செருப்புங்க. இங்கே ஓகே, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். கீழே மேலே ரைட்டு. கீழே மேலே ரைட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்க, ஏதோ பேய் கிடச்சிருக்கு. ஏதோ பொம்மை கிடச்சிருக்குங்க. கேரி பண்ணிக்காச்சு. கீழே மேலே ரைட்டு. லாக்டு ஃப்ரம் பிஹைண்ட். அந்த பக்கத்துல லாக் ஆயிருங்க. என்னங்க பண்றது? இங்கே ஏதோ இது புக் மாதிரி இருக்குங்க, ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது இல்லையே. இங்கே ஏதாவது கிடக்கும், அதை வச்சு நம்ம வெளில போய் இருங்க. எனக்குள்ள ஜன்னல் இருந்துச்சே, போக முடியாதுங்க. ஜன்னல் பக்கத்துலேருந்து போக முடியாது. என்னங்க பண்ணுறது? எதுவுமே இல்லைங்க. இங்கே ட்ராவரும் இல்லை தேடி பார்க்குறது. யார் போட்டு வந்துடல. லாக்கடு திரும்பி கண்டு. ஓகே, எங்கே வசமாக ஆட்டிக்கிட்டோங்க. எங்கிட்டது பொண்ணு ஒன்று அங்கே என்னமோ கிடக்கு. சம்திங் ஏதோ அங்கே கிடக்கு. இங்கே கபோர்டுக்குள்ளே எதுவும் கிடக்கா? என்னங்க ஒன்றுமே இல்லை. எப்படிங்க போகிறது வெளியில்? இங்கே பாருங்க. ஓகே, இதைத்தான் எடுக்க வேண்டியது இருக்கு. கீழே மேலே ரைட்டு. ஓகே, இந்த இடம் ஞாபகம் இருக்கு லைட்டாக.
3வது விளக்கும் அணைஞ்சிருச்சுங்க. என்னங்க பண்ணுறா? ஏய் கிராண்டி மாதிரி தீ என்னங்க மிருத்யு செத்தே போச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம இங்கேயே வீடியோ முடிப்போம். ஏன்னா நம்ம இந்த வட்டம் தோத்துட்டோம், அடுத்த வட்டம் கன்ஃபார்மாக ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம், தோல்வி ஒத்துக்கூடாது. ஆனால் நம்ம தோல்வி ஒத்துக்காம 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கிருந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு வீடியோ ஷார்ட் பண்ணி தான் போடுவேன், அதில் கம்மியாயிரும். எல்லாருக்கும் பாய் பாய், லவ் யூ பாய்ஸ். சில் பண்ணுங்க, நான் பயந்துட்டேங்க.